டேய் கார்த்திக், நேத்து என்னாச்சு தெரியுமா? ராதா வீட்டுக்கு வந்திருந்தா. சித்தி கண்டபடி பேசிட்டாங்கடா. எனக்கே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசுறாங்களேன்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்னால ராதாக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல. ஆனா சித்தி சொல்ற விஷயம் சரின்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா அவளும் தனியா இருக்கால்ல. தேவா கூடமா கொஞ்சம் மனசு விட்டு பேசுவான்னு தான் அவளை வீட்டுக்கே வர சொன்னேன். ஆனா சித்தி ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க அவகிட்ட. எனக்கு இதை பார்க்கும்போது எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? டேய், அப்ப சித்திட்ட நீ உடனடியே சொல்ல வேண்டியதானே? இப்படி பேசாதீங்க, உன் மனசு கஷ்டப்படுன்னு. இப்ப என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? பேச வேண்டிய இடத்துல பேசிடாத. எல்லார்த்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு. ஹே, ஹாய். ஹாய் ராகுல். என்ன மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுதா? மேனேஜர் ஏதோ ஒன்று வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு போல. ம், ஆமா. அவருக்கு என்னைக்குதான் ப்ராஜெக்ட் வேலை முடிச்சிருக்கு. டைமுக்கு முடிக்கணும்னா எப்படி முடிக்க முடியும்? டைமும் கொடுக்க மாட்டாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் எப்பவும் போல. கிரிஷ், நீ எங்க வீட்டுக்கு எப்ப வர? கிரிஷ், நீ பழசையெல்லாம் மறந்து நீ எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். அண்ணி உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. டேய், அவன் தான் உங்ககிட்ட பேசுறான்ல. அட்லீஸ்ட் நீ ரெஸ்பான்ஸாவது பண்ணணும்ல. என்னடா அது? சீனியர்? என்ன சீனியர், 2 நாளா ஆபீஸ் பக்கமே வரல? 2 நாளா கொஞ்சம் வேலைம்மா. அதனாலதான் ஆபீஸ் வர முடியல. சரி, என் ஒய்ஃபுக்கு வளகாப்பு நாளைக்கு காலையில 6 மணிக்கு. எல்லாம் நேரமே வந்துடணும். யாராவது வராம இருந்தீங்க அவ்வளவுதான். சீனியர், நீங்க சொல்லி நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா ஆஜராயிரோம். ராகுல், கிருஷ், கார்த்திக், 3 பேரும் ஃபேமிலியோட வந்துடணும். நீங்க 3 பேரும் மட்டும் அட்டண்டன்ஸ் போட்டு போனீங்க அவ்வளவுதான். ஆமா, சரிண்ணா, கண்டிப்பா வந்துடுறோம். சீனியர், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். சரி. எங்க சந்தோஷ் எல்லாம் காணோம்? நீங்க 3 பேர் மட்டும் நின்னு நாய் அடிச்சிட்டு இருக்கீங்க. சீனியர், அவரும் ஆபீஸ் ஒர்க்க பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, டெவலப்மெண்ட்ல அவர் தான் கிங்கு. அதனாலதான் மேனேஜர் அவரை போட்டு உட்கார்ந்து வாட்டி வதச்சு எடுத்துட்டு இருக்காரு. சரிதான். நீங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவன் தலையை உருட்டி விடுறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நான் போய் அவனையும் பார்த்து இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணி நல்லா இருக்கா. நாளைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன். நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்துடணும். சரியா சந்தோஷ்? நீயும் கண்டிப்பா வந்துடணும்டா. அது என்னண்ணா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா. வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எவ்வளவு நல்ல மனுஷன் இல்ல. ஒரு நாள் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. டேய், நீ இவரை மட்டும் தானே பாத்திருக்க? இவரு தம்பிய பார்த்தது இல்லையே. நம்ம கனி இருக்கால்ல, அவளோட அத்தை பையன்தான் குரு. ஓ, இவரு தம்பி தான் உன் காதலுக்கு விபூதி அடிச்சதா? ம், சரி மச்சான், சாரி. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இவரு தம்பி தான் எனக்கு விபூதி அடிச்சதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவரோட தம்பிக்கு விபூதி அடிச்சது யார் தெரியுமா? அது யாருடா? ம், உன் சின்ன மச்சான். சின்ன மச்சானா? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றால பிந்து, அவளை தான் சஞ்சய் லவ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ராகுலும் பிந்துவும் லவ் பண்றது தெரிஞ்சு அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி கனி கூட ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சஞ்சய், எதுக்கு இப்போ உம்முன் இருக்க? இப்படி உன் மூஞ்சியை பார்க்கவே முடியல. என்னாச்சு? வர வர மாமா பேச்ச நீ கேக்குறதே இல்ல. அதான் உன்கிட்ட என்னத்த பேசுறதுன்னு அமைதியா இருக்கேன். உன் பேச்ச நான் கேட்கறது இல்லையா? சரிதான். ஆமா, நான் தான் அண்ணியோட வளகாப்புக்கு வான்னு சொன்னா, இல்ல என்னால வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ வருவன்னு ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேய், அம்மாக்கு முதல்லயே சந்தேகம் வந்துட்டு இருக்கு. அண்ணன் வேற நாசுக்கா சொல்லியும் பார்த்துட்டான். நானும் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அப்பா வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லாட்டி அம்மா. அப்படியே அத்தையை கண்டு நீ பயப்படுற மாதிரி தான் நடிக்கிற. சரிதான்டா. ஏதோ பையன் பொக்குன் இருக்கேன்னு வந்து பேசலான்னு வந்தா, நீ கடைசியில எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றியா? அப்படியெல்லாம் இல்ல கனி. அத்தை அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் கிடையாது. சும்மா பாக்குறதுக்கு தான் வாழு வாழுன்னு கத்துவாங்க. மனசுல எல்லாம் ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க. நீ அத்தையை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அத்தையிட்ட கொஞ்சம் பாசமா சொல்லு. அதெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
சரிதான். உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்காடா? எங்க அம்மாட்ட சொன்னா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிதான் நீ சொல்ல வர? ம். அதேதான். சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு உங்க அண்ணிக்கு வளகாப்பு தானே? அப்போ அம்மாவும் அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் வருவாங்க. நீ அம்மாட்ட நாசுக்கா சொல்லு, எடுத்து சொல்லு, அன்பா சொல்லு, பொறுமையா உட்கார வச்சு சொல்லு. பார்க்கலாம் வந்து கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றாங்களான்னு. ஐயையோ! வாய குடுத்து நாமளே மாட்டிக்கிட்டோம் போலயே! அந்த அத்தைட்ட யாரு பேசுறது? நம்மனால எல்லாம் பேச முடியாது. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? அதான் இவ்ளோ நேரம் எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியே. எங்க அம்மாட்ட நீயே பேசு. கனி, உங்க அம்மாட்ட பேசுறது பிரச்சனை இல்ல. யாரு பேசுறாங்கங்கிறது தான் பிரச்சனை. நீ பேசினாதான் சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். உங்க அண்ணனை பேச சொல்லு. அண்ணனையா? ஆமாண்டா, உங்க அண்ணனையே வந்து பேச சொல்லு. சும்மா பொத்தாம் பொதுவுல காதுல போட்டு வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ம். சரிதான். என்னண்ணா, காலையில இருந்து வியாபாரமே கம்மியா இருக்கு. இப்படியே போச்சுன்னா நட்டத்துல தான் போய் முடியும் போல. டேய், வரதெல்லாம் வருவாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இது விசேஷ நாள் தானே, அதெல்லாம் ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்படியே சொல்லிதான் முதல்ல செருப்பு கடை ஆரம்பிச்சான். அதையும் விட்டு தொலைச்சிட்டாரு. இப்போ வளையல் கடை. இது உருப்பிட்ட மாதிரிதான். என்னடா, அந்த பக்கம் திரும்பி ஏதோ புலம்பிட்டு இருக்க? எதா இருந்தாலும் நேரா மூஞ்சி பார்த்து சொல்லு. சொல்லிட்டாலும் அது ஒண்ணும் இல்லண்ணா. ஆளுங்க நிறைய பேர் வந்தா வியாபாரம் ஓஹோ நல்லோம். நீங்க எனக்கு சம்பளம் சேர்த்தி கொடுப்பீங்கல்ல, அதான் அதை நினைச்சிட்டு இருந்தேன். உன் வாய் முகூர்த்தம் பழிச்சதுன்னா உனக்கு கண்டிப்பா சம்பளம் ஏத்தி தரேன். வாங்க வாங்க மேடம், வளகாப்புக்கு வளையல் பார்க்கணும், கொஞ்சம் காட்டுங்களேன். மேடம் இங்க வாங்க, இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு. நீங்களே வந்து பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம டஜன் கணக்குல பார்சல் பண்ணிடுவோம். இங்க காட்டுப்பா பாப்போம். அக்கா, இங்க வந்து வளையல பாருங்க. இந்த கலெக்ஷன்ல நல்லா இருக்கு. ஆமா, சரி இந்த வளையல நம்ம எடுத்துருவோம் புள்ளைக்கு. அண்ணே நீயும் பாருண்ணே, புள்ளைக்கு எந்த வளையல் செட் ஆகுன்னு. எனக்கு என்ன தெரியும் வளையல பத்தி? நீங்களே ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க. ஏப்பா, இதுல ஒரு 4 செட்டு பார்சல் பண்ணிட்டேன். சரிங்க மேடம். முதலாளி, இன்னைக்கு நிறைய வசூல் வேட்டை தான் போல. என் வாய் முகத்தை பழிச்சதுன்னா சம்பளத்தை கூட்டி தரீங்களே. அப்படியே சொன்னேன் நானு. சீக்கிரம் வளையல பார்சல் பண்ணு, இங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. அட பாவி, இவ சம்பளத்தையும் ஒழுங்கா தர மாட்டேங்கிறான். சம்பளத்தை கூட்டி தரேன்னு சொன்னா அப்பவே நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கிரஷ், ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னப்பா? சித்தி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தேவா இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முதல்ல தேவ கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு ஏன் ஒரு மாதிரி பேசுறான்? என்ன பண்றது? சரி, இவன் வழியிலேயே போய் இவனை மறக்க வேண்டியதான். சரிப்பா, நீ சொல்றதா சரி. நான் பாரேன், தேவா சின்ன பொண்ணுங்கிற நினப்பிலேயே இருக்க. அவளுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ பெரிய பொண்ணு ஆனதே நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நீ சொன்ன மாதிரி அவ கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க சித்தி. சித்தி, தேவா போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிப்பா, அவ உள்ளதா இருக்கா, நீ போய் பாரு. கிறிஷ் வர வர என் பேச்ச கேட்கறதே இல்ல. அவ இஷ்டத்துக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படியே விட்டா அவன் நம்ம கையை விட்டு போயிடுவான். சீக்கிரமா அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். தேவாவை ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். தேவா, சித்தி பேசுறான்னு சொல்லி நீ சங்கடப்பட்டுட்டு இருக்காத. உன் மனசுல எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. அப்பா சரி பண்ணி வைக்கிறேன். இல்லப்பா, சித்தி என்னென்ன முத தடவையா பேசுறாங்க. நான் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறதானே. புதுசா கேட்குற மாதிரி இருந்தா கூட சொல்லலாம். பழக்கப்பட்ட விஷயத்த போய் என்ன சங்கடம்னு சொல்ல முடியும்? உனக்கும் கிறிஷுக்கும் அப்பான்னு பேருக்கு சொல்லிக்க தான் நான் இருக்கேன்ல. நான் என்னம்மா பண்றது? உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் இருந்தும் இல்லாம போயிட்டேன். பரவாயில்லப்பா, நீங்க என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கீங்க. கிறிஷும் அப்படிதான். அவன் என் மேல கோவப்பட்டாலும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கான். கிறிஷ், அண்ணா, ஏன் கீழே உட்காந்துட்ட?
மேல வந்து உட்கார வேண்டியதானே? இரு, நானும் கீழேயே வரேன். என்னடா ஒரு மாதிரியே இருக்க? ஏதோ போனா போது கீழே உட்காந்தியே நானும் வந்து உட்கார்ந்தேன். அதுக்காக மூஞ்சி இப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்காத. இந்த வாய்க்கு ஒரு பூட்டு போடணும். அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். வாய்க்கு பூட்டு போடணும்னா பூட்டு வாங்கி போடு. அதை விட்டுட்டு எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அப்பா, இந்த வாய்க்கு சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சீக்கிரம் மாப்பிள்ளைய பாருங்க. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்பா, பாருங்கப்பா இவனை. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா தேவா, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அதனாலதான் எதா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம். சித்தி, தேவா, நான் தான் சொல்றேன்ல, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிதானே? சரி சரி சித்தி. சித்தி. சித்திக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் என்னை பத்தி யோசிக்கிறாங்க?